யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு யூடியூபராக நான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு ஃபெல்லோ யூடியூபராக இந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு கண்டென்ட் எடுக்கணும், அதுக்கு டைட்டில் பண்ணணும், தம்ப்நெயில உட்காந்து மணிக்கணக்காக டிசைன் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும். இப்போ நீங்கள் அவுட்டோர் வீடியோனா அந்த இடத்துக்கு போகணும், பெர்மிஷன் வாங்கணும், இல்லை ஒரு டிக்கெட்டாச்சும் வாங்கணும், ஷூட் பண்ணி ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து வச்சு நம்ம எடிட் பண்ணணும். அதை மணிக்கணக்காக எடிட்டிங் போகும். அதை எடிட் பண்ணி நம்ம மணிக்கணக்காக அப்லோட் பண்ணுவோம், ஷெடியூல் பண்ணுவோம், இவ்வளவும் பண்ணுவோம். ஒரு மலை ஏறுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மலை ஏறி உச்சிக்கு போகிறோம், உச்சியில் போனோம்னா நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே இல்லைன்னா எப்படி ஒரு ஏமாற்றம் வரும்? அது மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னே வியூஸே வரலைன்னா ஒரு ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றத்தை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏமாற்றத்தை நானும் என்னுடைய பழைய சேனல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த உலகத்தில் மக்களே இல்லையா வீடியோ பார்க்குறதுக்கு? இவங்களுக்குலாம் நல்லது கண்ணுக்கு தெரியாதா? நம்ம பெரிய பெரிய கிரியேட்டர்ஸுடைய வீடியோலாம் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம், அப்படியே வியூஸ் டபுள் ஆகிட்டே வரும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் அப்படியே நிற்கும். ஒருவேளை நெட்டு ப்ராப்ளமா இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி வியூஸ் வராமல் இருக்கும்போது பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். இந்த பெயின் எப்போ தெரியுமா போகும்? அந்த வியூஸ்னால், இந்த வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயின்ன்றது போயிடும். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு என்ன விருப்பமாக இருக்குது? இல்லை, இதில் பணம் வருது, நான் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் பணம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ரொம்ப நேரமாக அப்படியே கிடக்கு, 50 வியூஸ் 30 வியூஸ்லேயே கிடக்கு, இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது, என்ன ஏது என்னுடைய சேனலுக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்களா அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான A to Z இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சேனல் பற்றி எனக்கு தெரியாதுங்க, ஆனால் நான் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ உங்களுடைய சேனலை ஹிட் அடிச்சிருக்கு, வைரல் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ போடுற வீடியோக்கெலாம் வியூஸ் கம்மியாகுது அப்படின்றவங்கள நான் இங்கே செக்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். சேனல் டேஷ்போர்ட் போங்க, அங்கே வியூஸ்ன்னு ஒரு ஷார்ட் பை வியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலில் எது வியூஸ் அதிகமாக போயிருக்கு, எந்த வீடியோவில் வியூஸ் அதிகமாக போயிருக்கு அதை பாருங்கள். அதாவது யூடியூப் என்ன விரும்புது தெரியுமா? உனக்கு ஒரு வியூஸ் நல்லா போயிருக்குல்ல, அந்த ஃபார்மேட் உன்னுடைய சேனலுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ அதே மாதிரி வீடியோவை மறுபடியும் பண்ணுன்னு சொல்கிறது தான் யூடியூப். நீ புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு தெரியாது அது வியூஸ் போகுமா போகாதான்னு, ஆனால் நீ ஏற்கனவே பண்ண பற்றியா, அதே மாதிரி நீ பண்ணு, உனக்கு வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நம்ம அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ எடுத்துகிட்டு டைட்டிலை கவனிங்க, தம்ப்நெயில கவனிங்க, உள்ள இன்ட்ரோ எப்படி பேசியிருக்கீங்கன்றது கவனிங்க, அப்புறமா அவுட்ரோ எப்படி பேசுகிறீங்க, என்ன கண்டென்ட் பேசியிருக்கீங்க, இதெல்லாம் கவனிங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வீடியோ அதை விட ஒரு பெட்டராக இல்லை அதுக்கு ஈக்குவலாக அதை ரீமிக்ஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பண்ணுங்கள். அதே ஒரு வீடியோவை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணணும், சரிங்களா? இப்போ நீங்கள் மிஸ்டர் பீஸ்டோடைய சேனல் பார்த்தீங்கன்னா $1 வெர்சஸ் $1000, $1 வெர்சஸ் $10,000, இந்த மாதிரி $1 அப்படின்ற ஒரு ஃபார்மேட் அவருடைய சேனலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதை என்ன பண்ணுவார்னா ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். அந்த கிராஃபோடைய இமேஜ் நான் இங்கே எங்கேயாவது போடுறேன். அதில் பாருங்கள் எந்த மூமெண்ட்டில் வீடியோ விட்டு வெளியே போகிறாங்க. அதாவது நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில் எல்லாமே போட்டுட்டீங்க, உள்ளே வந்துட்டாங்க, ஆனால் உள்ளே ஆடியன்ஸை உட்கார வைக்கலனா அது தப்பு இல்லையா? அப்போ எங்கே வெளியே போகிறாங்கன்றத பாருங்கள், எது அவங்களுக்கு பிடிக்கலன்றத பாருங்கள். மேபி நீங்கள் ஒரே விஷயத்தையே நிறைய தடவை சொல்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்த நிறைய ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்றனால கூட அவங்க வெளியே போவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதை பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது அல்காரிதம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. அல்காரிதம்ன்றது எவ்ரி 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ இல்லை வாரத்துக்கோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுடைய வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு 8 o'clock அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணும், 100 பேருக்கு ஃபஸ்ட்டு காட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, சரிங்களா? 100 பேர் காட்டுது, இதில் 50 பேர் உங்களுடைய கோர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. கோர் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் நீங்கள் வீடியோ போட்டோன்னே பார்க்கக்கூடிய ஆட்கள். இன்னொரு 50 பேர் உங்களுடைய கண்டென்ட் பார்ப்பாங்கன்னு யூடியூப் ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல, அவங்களுக்குலாம் காட்டும். அவங்கள பற்றி தெரியாதவங்க, உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் காட்டுதில். இப்போது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் குவாலிட்டியான சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அதாவது இங்கே குவாலிட்டினா என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன போட்டாலும் பார்க்கக்கூடிய
ஆட்களாக இருக்கணும். இப்போ இந்த குவாலிட்டியை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா, ஒரு ஆளுக்கு பிடிச்சதையே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் சேனலை விடவே மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்சதுன்றதை நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒரு டேக்ஸ் போட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஒரு டேக்ஸ் போட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க. இப்போ வெயிட் லாஸ் பிடிச்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோவை பார்ப்பாங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுடுறீங்க. இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொன்னால் தான் நீங்கள் என்கிட்ட அக்ரி பண்ண மாட்டீங்க. ஷார்ட்ஸ் போட்டுறீங்க. ஷார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட அவங்களுடைய ஃபீடில் வந்துடும். அப்போது உங்களுடைய வீடியோ நல்லா இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபராக மாறிடுவாங்க. இப்போ உள்ளே வந்துட்டு உங்களுடைய வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ உங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய குவாலிட்டின்றது அடி வாங்குதா? இங்கே நான் வந்து 2 சொன்னேன் இல்லையா, 50% வெளியில், 50% உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்னு. இங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அந்த வெளியில் இருக்கிறத விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது யூடியூப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சோ இல்லை ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணியோ இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்ப்பார், அடுத்த நாள் பார்ப்பாரா? இல்லைன்னா என்ன பண்ணுறது, கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பேரும் சேர்ந்து வளரலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ஏற்றுனீங்கன்னா அவங்க பார்ப்பாங்களா? அதுக்கப்புறமா இவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் என்ன பண்ணும், இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை படுறா, அதாவது வெயிட் லாஸ் பார்க்கக்கூடிய இந்த ஜெண்டரில், இந்த ஏஜ் குரூப்பில், இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இந்தியாவோ தமிழ்நாடோ மதுரையோ இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஆள் இதே மாதிரி ஒரு ஃபைன் பண்ணு, அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் காட்டும். அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் காட்டும். இப்போ நான் இன்னொன்று சொன்னேன் பாருங்களேன், அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அல்லாத இன்னொரு 50 பேருக்கு காட்டும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது வந்து வெளியிலையும் காட்டலாம். அது வந்து யார் யார் காட்டுதுன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய சேனலுக்கு ஆல்ரெடி வந்திருப்பாங்க, வீடியோ பார்த்துருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து நியூ வியூவர்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஃபீடில் வந்து காட்டும். நீங்களே வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேனலோடைய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட உங்களுடைய ஹோம் ஃபீடில் வந்து அவங்களுடைய வீடியோ நிற்கும். இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுடைய ஹோம் ஃபீடில் வரும், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அங்கேயும் போகுது. அங்கே போகும்போது என்ன ஆகுது, அங்கேருந்து கிளிக் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அங்கேருந்து வரணும், நம்ம அந்த ஆடியன்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஒரே மாதிரி கண்டென்ட் போடணும். ஆல்ரெடி வெயிட் லாஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு கண்டென்ட், ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பொண்ணு எப்படி பாட்டு பாடினா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க வருவாங்களா, உள்ளே வருவாங்களா? அதனால தான் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் போடுங்க, ஒரு ஆளை ஒரே ஒரு குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ் போடாதீங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய குவாலிட்டி வந்து உடையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது ரெண்டுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்னுடைய ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு 500 பேர், அதாவது 11,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா ஒரு 500 பேர் நான் சொல்கிறது கேட்பீங்க. அதில் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. மீதி இருக்கிற 10,500 பேரும் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பீங்க, முடிவெடுக்கவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது உண்மைன்றது புரியும்.